ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா. இந்த எபிசோட் தொடங்கும் போதே எதிரே ஓடிட்டு இருக்கிற டிவியில இயக்குனர் பாக்கியராஜ் காலமானாருங்கிற செய்தி ஓடிட்டு இருக்குது. அந்த செய்தியோட தான் தொடங்க வேண்டியதாக இருக்குது. அவருடைய குரு டைரக்டர் பாரதி ராஜா காலமாகி ஒரு 2 வாரங்களுக்குள்ள இவர் காலமாகி இருக்கிறார்ங்கிறது ஒரு செய்தி. திரையுலகத்துல அது ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்குதுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இன்று பேசணும்னு நினைச்ச செய்திகள், முக்கியமான செய்தி, அடையாள அட்டை, மாணவர்களுக்கான அடையாள அட்டையில சாதி குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதாக ஒரு செய்தி. பள்ளி மாணவர்களுக்கு அடையாள அட்டை, அதுல வழக்கமாக என்ன இருக்கும், அடையாள அட்டையில பெயர் இருக்கும், தந்தை பெயர் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா தான் சேர்ப்பாங்க. இல்லைன்னா வகுப்பு பெயரும் வகுப்பு பிரிவு. பிரிவுன்னா அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு தெரியல. செக்ஷன், அதாவது கிளாஸ் செக்ஷன், வகுப்பு பிரிவு, அது போடுறதுக்கு பதிலாக பிரிவுன்னா இவங்க சாதின்னு போடுறாங்களா அப்படின்னு தெரியல. சாதியோ மதமோ எதுக்காக? ஒரு மனிதருக்கு பல அடையாளங்கள் இருக்கு. ஒரு என்ன வேலை பார்க்குறோமோ அந்த அடையாளம், அப்புறம் எந்த பகுதியில பிறந்திருக்கிறோமோ அந்த அடையாளம். இப்போ இந்தியன், தமிழன், வங்கி ஊழியர், பத்திரிகையாளர், பொறியாளர் அப்படின்னு, அப்புறம் ஒரு பெண்ணுக்கான கணவர், இன்னொரு பெண்ணுக்கான தந்தை, இன்னொரு பெண்ணுக்கான சகோதரி, இப்படி ஒவ்வொருவருக்கும் நிறைய அடையாளங்கள் இருக்கு. அதுல எந்த அடையாளத்தை நீங்க முன்னிறுத்த வேண்டும், எங்கே முன்னிறுத்த வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமானது. என்ன இஷ்யூன்னா, சில அடையாளங்கள் பிறப்போட சேர்ந்து வந்திருந்தாலும் அவற்றை வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. ஏன் வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது? நான் என்னுடைய தலையிலோ அல்லது என்னுடைய நெற்றியிலோ அல்லது என்னுடைய மார்பிலோ ஏதேனும் ஒரு அடையாளத்தை தாங்கி கொண்டு வந்தா, கையில ஒரு கயிறாக ஏதோ ஒரு அடையாளத்தை நான் தாங்கிட்டு வர்றதுல என்ன ரிசல்ட்? அது ஒருவருடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்றாங்க. அந்த நம்பிக்கை சில நம்பிக்கைகள் அவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக இருக்குது அப்படின்னு நினைச்சாங்கன்னா, அப்படி ஒருவரை பெருமைப்படுத்துவதாக இருந்தாலே மற்றவர்களை தாழ்த்துவதாக ஒரு பொருளும் அதுல சேர்ந்து விடுகிறது. ரெண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்து போயிருக்கு. அப்படிங்கிற காரணத்தினாலதான் பொது இடங்கள்ல இது போன்ற அடையாளங்கள் இல்லாமல் வருவது அப்படிங்கிறத ஒரு பண்பாக ஒரு சமூகம் வளர்த்து கொண்டிருக்கிறது. ஆனா அந்த சமூகத்தில் இருந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட 90கள்ல இருந்து கூட சொல்லலாம், 90கள்ல இருந்து ஒரு பக்கம் முதலாளிய பண்பாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்துல அந்த பீரியட்ல நிலவுடைமை பண்பாடு, மத ரீதியான பண்பாடு, அவற்றையும் எல்லா சமூகங்களும் இறுக்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சம் லிபரலாக மாறின இஸ்லாமிய சமூகம் தங்களுடைய அடையாளங்களை இறுக்கி பிடித்துக் கொள்வது, நான் இஸ்லாமியர் தான் என்று வெளிப்படையாக காட்டிக்கொள்வது, மத வலியுறுத்தல்களை தளர்த்துவதே இல்லை அப்படின்னு ஒரு இறுக்கமான சூழலுக்கு அவங்க போறாங்க. இந்த பக்கத்திலையும் இந்துவாக பிறக்கிறதுனா என்ன, ஒரு சாதியில் பிறக்கிறது தானே, அந்த சாதிய அடையாளங்களை விடாமல் பிடித்துக் கொள்வது அப்படின்ற மாதிரி இங்கேயும் ஒரு இறுக்கமான ஒரு சூழல் வருது. அதனுடைய எதிரொலியாக தமிழ்நாட்டுல அது கொஞ்சம் கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில இருந்தது. இல்லைன்னுலாம் நான் சொல்லல. எல்லாமே தமிழ்நாட்டுல அளவுக்கு மீறிய நிலைமைக்கு போகாம ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல இருந்தது. அதிமுகவோ திமுகவோ அவர்களால் இயன்ற வரை இதை கட்டுக்குள் வைத்திருந்தார்கள் அப்படின்னு தான் சொல்லலாம். அது சமூக நல்லிணக்கத்திற்கு உதவியாக இருந்தது அப்படிங்கிறதும் அதுல ஒரு முக்கியமானது.
அப்படி இருக்கும்போது இப்போ ஸ்கூல்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு என்ன அடையாளம்? மற்ற எல்லா அடையாளங்களையும் விட முக்கியமான அடையாளம் அவர் ஒரு பள்ளி மாணவர் அப்படிங்கிறது தானே. மாணவர் அப்படிங்கிறது தான் அவருடைய பொது அடையாளம். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள அந்த பொதுத்தன்மையிலிருந்து உள்ளுக்குள்ள போனா எந்த பள்ளியில படிக்கிறாருங்கிறது ஒரு அடையாளம், என்ன வகுப்புல படிக்கிறாருங்கிறது ஒரு அடையாளம், என்ன பிரிவுல இருக்கிறாருங்கிறது ஒரு அடையாளம். இதுல நம்ம பொதுவான அடையாளமாக அவரை எப்படி பார்க்கணும்? மாணவராக மட்டும்தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு அவர் இந்துவா, முஸ்லிமா, கிறிஸ்தவரா அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவையும் இல்லை. அவர் பிராமணரா, முதலியாரா, பிள்ளையா, வன்னியரா, முக்கலத்தோரா, கவுண்டரா, பட்டியல் இனத்தவரா அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவையும் இல்லை. எதற்காக அந்த அடையாளத்தை காட்ட வேண்டும், அடையாள அட்டையிலேயே காட்ட வேண்டும் அப்படின்னு எதுக்காக சொல்றாங்க அப்படின்றதை என்னால புரிந்து கொள்ளவே முடியல. அப்போ இவ்வளவு நாள் முன்னேறி வந்ததாக நாம நினைச்சிட்டு இருந்தது, நம்ம மனசுல இருந்தோ மூளையில இருந்தோ சில குப்பைகளை எடுத்து வெளியில போடல. ஆனா வெளிப்படையாக பேசாமல் இருப்பது, வெளிப்படையாக அதை பற்றி விசாரிக்காமல் இருப்பதுங்கிற அளவுலையாவது சில விஷயங்களை செய்துட்டு இருந்தோம்ல, அதுக்கும் ஒரு பின்னோக்கி நம்ம இழுத்துட்டு போகும் விதமாக இந்த அடையாள அட்டையில சாதியை குறிப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்வது இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. இதுல திராவிட முன்னேற்ற கழக மாணவர் அணி இதை நீங்க திரும்ப பெறாவிட்டால் நாங்க முதலமைச்சர் வீடை முற்றுகையிட்டு ஒரு போராட்டத்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அது அப்படி ஒரு நிலையை தமிழ்நாட்டுல உருவாக்காமல் இருக்கிறது நல்லது. ஆனா ஒரு விஷயம், இவங்க எல்லாவற்றையும் முதல்ல ஒரு அறிவிப்பாக கொடுக்கறாங்க. தவேக அரசு வந்ததுக்கு அப்புறம் பெரும்பாலும் அவர்களுடைய அறிவிப்புகளை அவங்க திரும்பவும் வாங்கிக்கிறாங்க, திரும்ப பெற்றுக் கொள்கிறார்கள். முதல்ல ஒரு தவறு செய்கிறார்கள் அல்லது தவறை திருத்திக் கொள்கிறார்கள் அப்படின்னு வரிசையாக பார்த்துட்டு இருக்கலாம். முதல்ல அந்த ஒரு ஜோதிடரை அப்பாயின்ட் பண்ணதுல இருந்து, அந்த நியமனத்திலிருந்து தொடர்ந்து நடக்குது. இப்போ டெல்லி பிரதிநிதி அப்பாயின்மெண்ட் வரைக்கும் அப்படி நடக்கலாம். ஏன்னா அதற்கும் எதிர்ப்புகள் வந்திருக்குது. அது ஒரு பக்கம். மெயினா இந்த பிரச்சனை தான். மாணவர் என்ற ஒரு பொதுவான அடையாளத்தை தாண்டி அவரை எதற்கு சாதியோடு சேர்த்து நாம் பார்க்க வேண்டும் அடையாள அட்டையில அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடமாக இருக்குது. அரசு இதை மீண்டும் பரிசீலித்து திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் மனிதாவோட நிலை. ரெண்டாவது, சட்டமன்றத்துல முதலமைச்சர் பேசியது, அது தொடர்பாக வரக்கூடிய எதிர்வினைகள், அப்பா எங்கே அப்படிங்கிறதுல விரைவில் சட்டமன்றத்துல மு.க. ஸ்டாலின் வருவாரு, சட்டமன்றத்துக்கு வருவாரு, பொறுப்பேற்பார் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் கே.என். நேரு சொன்னாரு. அது அவ்வளவுதான். அது சட்டமன்றத்தில் பொறுப்பேற்பார் அப்படின்னு சொன்னது எம்எல்ஏவா வருவாருன்னு சொன்னாரா, அல்லது மீண்டும் பொது தேர்தலில் போட்டியிட்டு முதலமைச்சராக வருவார்னு சொன்னாரா, அதெல்லாம் எதுவும் அவர் வெளிப்படையாக சொல்லல. தேடாதீங்க, அவர் வருவாரு, விரைவில் வருவாரு, பொறுப்பேற்பார் அப்படின்னு சொன்னாரு. அந்த பொறுப்பேற்பார்ங்கிறத இடைத்தேர்தலில் போட்டியிடுவார்னு ஊடகங்கள் ஊகம் செய்ய ஆரம்பித்தன. அதுல என்ன பிரச்சனை? ஊடகங்கள் அப்படி ஒரு இன்டர்பிரிட்டேஷனுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால உடனடியாக அதை கையில் எடுக்கிறாங்க. இடைத்தேர்தலில் போட்டியிடுவாரா அப்படின்னு உடனே ஒரு அடுத்த கேள்வியை முன்வைக்குது. திமுக தலைவர் இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறாரா இல்லையாங்கிறது வேற விஷயம். பட் இது போன்ற செய்திகள் ஏன் வருது? ஏன் திமுகவுக்கு கொம்பு சீவி விடுறாங்களா சில ஊடகங்கள்? கொம்பு சீவி விடுறது, அப்புறம் அதை ஒட்டி வரிசையாக ஒரு ஊகங்களாக பல செய்திகள் வர்றது. இடைத்தேர்தலில் போட்டியிட போறாரு, அந்த ஊர்ல போட்டியிட போறாரு, இந்த ஊர்ல போட்டியிட போறாருன்னு பல விதமான செய்திகளை தகவல்களாக வந்தன அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் உண்மையிலேயே அந்த ப்ரொபோசலும் கிடையாது, எதுவும் கிடையாது, அதனால அவர் போட்டியிட மாட்டார் அப்படின்னு முடிவு செய்து சொன்னா, அப்போ பின்வாங்கி விட்டார்கள். தேவைக்கு அவரை நிறுத்துவதாக இருந்தது, இவரை நிறுத்துவதாக இருந்தது. அதை கண்டு பயந்து போய் போட்டியிலிருந்து அவர் விலகி கொண்டார் அப்படின்னு ஒரு கதையை அப்போ திருப்பி விடுறது. இந்த மாதிரி ஒரு டேமேஜுக்காக, அந்த டேமேஜ் எக்ஸசைஸுக்காக இந்த ஊகங்கள் கிளப்பி விடப்படுகின்றனவா அப்படிங்கிற கேள்வியும் அதுக்குள்ள வருது. அதனால எந்த செய்தியையும் உறுதியாக வர்றதுக்கு முன்னால நமது ஊகங்களை
வேகமாக மற்றவர்களுக்கு பரப்பும் பணியிலிருந்து நாம் விலகிக் கொள்ளலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஒண்ணு. மூன்றாவது இதை ஒட்டியே தான் வருது. இதை ஒட்டியே தான் திமுக பலவீனமாக இருக்கிறது, தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது, கூட்டணி கட்சிகள் திமுகவை விட்டு விட்டு ஓடிவிட்டன. அதனால இப்போ இனிமேல் இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து இருக்கிறத விட தனித்து போட்டியிடுவதே நல்லது அப்படின்னு திமுக முடிவு செய்திருப்பதாக, அல்லது உணர்வுகளை அந்த மாதிரி வெளிப்படுத்தும் விதத்துல தொண்டர்கள் சமூக ஊடகங்கள்ல பேசுறாங்க. அதே உணர்வை ஆராசா ஒரு திருமண மேடையிலையும் வெளிப்படுத்தினாரு. அது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அதை பரிசீலிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பரிசீலிக்கிறோம்னு சொன்ன உடனே தனித்து போட்டியிடுவார்களா, என்ன முதலில் முடிவெடுப்பார் மு.க. ஸ்டாலின் அப்படின்னு அது ஒரு செய்தியாக, அது ஒரு பெரிய விவாதமாக வந்துருச்சு. ஒரு கட்சி தனித்து போட்டியிட வேண்டிய தேவை என்ன இருக்கு? நம்ம தேர்தல் முறையில ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் அப்படின்னு இந்த தேர்தல் முறைக்கு ஒரு பெயர் சொல்றாங்க. அதாவது முதல்ல எல்லைக்கோட்டை யார் தொடுகிறாரோ அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறார். 1 செகண்ட் 2 செகண்ட் பின்னால வந்தவர் தோத்து போனவராக கருதப்படுகிறார். ஒரு போட்டி இப்படி நிர்ணயிக்கப்படுவது சரியா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. பார்ட்டிசிபேட் பண்ணவங்க ஒரு 10,005 வாக்குகள் பெற்று ஒருத்தர் இருக்காரு, 10,000 வாக்குகள் பெற்று இன்னொருத்தர் இருக்கிறாருன்னா 5 வாக்குகள் வித்தியாசத்துல முதல்ல வந்தவர் வெற்றி பெறுகிறார்ங்கிறது நம்ம தேர்தல் முறை. 10,000 ஓட்டு வாங்கியவர் சாதாரண குடிமகனாக திரும்ப கீழே இறங்கிடுறாரு. தேர்தல் சீர்திருத்தம்னு வாய்கிலேயே நம்ம ஆண்டுதோறும் பேசிட்டு இருக்கிறோம். மேலோட்டமாக சின்ன சின்ன சீர்திருத்தங்களை செய்துட்டு இருக்கிறோம். இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை, ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் ஒரு முறையை சொல்றாங்க. அந்த முறை நடைமுறைக்கு வந்தது என்றால் அது பாதி சீட்டுக்கு ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன், பாதி சீட்டுக்கு ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட்னு கூட மாத்திக்கலாம். எப்படி வேண்டுமானாலும் அதை செய்து கொள்ளலாம். அப்படி வந்ததுன்னா ஒரு கட்சி எத்தனை வாக்குகளை பெற்றனவோ அத்தனை வாக்குகளுக்கு தகுந்த மாதிரி அந்த இடங்களை அந்த வாக்குகள் பெர்சன்டேஜுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சு கொடுத்துடுறது. இப்ப 8% வாக்குகளை இப்ப 4% வாக்குகளை சீமான் பெற்றிருக்கிறார்னு வச்சுக்கோங்க. சீமானுக்கு இப்ப சட்டமன்றத்துக்குள்ள ஒருவர் கூட இல்லை. இந்த 4% வாக்குகளை பெற்றிருக்கிறார்னா 234 சீட்னா ஒரு 8 சீட்டு அல்லது 9 சீட்டு அவருக்கு கிடைச்சிருக்கும். ஆனா அவருக்கு இப்போ நில்லுல இருக்கு, யாரும் இல்லை. இந்த ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன்னா அது தனித்து நிற்கக்கூடியவர்களுக்கு 35% எடுத்தவருக்கு 107 சீட்டு கிடைக்காது, 35% தான் கிடைக்கும். 234ல 35, 70, 75, 80 அந்த ரேஞ்சில தான் கிடைக்கும். அதே மாதிரி 28% பெற்ற கூட்டணியாக இருந்தால் 28%க்கு உண்டான இடங்கள் கிடைக்கும். அதனால யார் வேண்டுமானாலும் தனியா நிற்கலாம். விடுதலை சிறுத்தைகள் தனியாக நின்று 2% வாக்குகள் பெற்றார்கள் என்றால் அவங்களுக்கு 4 சீட்டு உறுதியாக கிடைக்கும். சிபிஐ சிபிஎம் சேர்ந்தோ தனித்தோ நின்று 2% இடங்களை பெற்றார்கள் என்றால் 4 சீட்டு கண்டிப்பாக கிடைக்கும். இப்படிதான் அந்த மாதிரி இல்லாத ஒரு சூழல்ல ஒரு கட்சியை தனியாக போட்டியிடுங்கள்னு சவால் விடுறது, கொம்பு சீவி விடுறது, இது எல்லாம் முண்டாசு கட்டி விடுறது, இது எல்லாம் தேவையில்லாத விஷயம். ஆனா அதை செய்யறாங்க. ஏன், யார் அப்படி போட்டிட்டு இருக்கிறாங்க? ஒரே ஒரு முறை ஜெயலலிதா போட்டியிட்டார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் 2014 2016 சட்டப்பேரவை தேர்தலையும் போட்டியிட்டாங்க. ஏன், எப்படி அந்த தைரியம் அவங்களுக்கு வந்தது? அங்கதான் இருக்கு சூட்சமம். எதிர்கட்சிகள் எல்லாம் பிரிந்து கிடக்கின்றன, காங்கிரசும் திமுகவும் மட்டும் சேர்ந்து இருக்கிறது நம்மை வீழ்த்தி விடும் அளவுக்கு வலிமையாக இருக்காது அப்படின்னு அவங்க தன் வலிமையையும் அறிந்து கொண்டு பிறர் வலிமையையும் அறிந்து கொண்டு மற்றவங்க யாரும் திமுக கூட்டணியில கூடுதலாக போய் சேர்ந்து விடாமல் அவங்க அதை நிர்வகித்து கொண்டு அதுக்கப்புறம் தனியாக நின்றாங்க. அந்த ஒரு அக்கேஷன் தான் தனியாக நின்றது. இங்க தேவைக்கா தனியா நிற்கலையா அப்படின்னு கேட்டா தேவைக்கா தனியா நிற்கணும்னு விருப்பத்தோட இல்லை. அவங்க நாங்க கூட்டணியில இடம் தரோம், ஆட்சியில இடம் தரோம்,
வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க, ஆனா யாரும் போகல. அதனால சூழல் வந்து ஒரு கட்டாயத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தியது. தனித்து நின்றார்கள். தனிப்பெருங்கட்சியாகவும் வந்தார்கள். அதற்கு பிறகு தனிப்பெருங்கட்சியாக இருந்ததை பெரும்பான்மை பெற வைப்பதற்காக இவங்களுடைய ஆதரவை வாங்கினாங்க. அதுக்கு போனவங்களுக்கு பிரதிபலனாக இடங்களை கொடுத்தார்கள், அமைச்சரவையில் இடம் கொடுத்தாங்க. கூட்டணி ஆட்சி, அதிகார பகிர்தல், இதுதான் வந்து தங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க முதல்ல சொல்லும் போது யாருமே கடைவரித்தார்கள், ஆனால் கொள்வார் இல்லை. அதனால இப்ப கொடுத்துட்டோம்னு சொல்றது வந்து உங்களுக்கு மெஜாரிட்டியோட நீங்க கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அதை கிரெடிட்டாக பேச முடியும். மற்றபடி உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, நீங்க இடத்துல சேர்த்துக்கிறீங்க. இதை வச்சே வந்து ஒரு கேம்பெயின் நடக்குது நம்ம ஊடகங்கள்ல, விவாத களங்கள்ல. இனி கூட்டணி ஆட்சிக்கான எறாதான், யுகம் தான். இனி தனிக்கட்சி ஆட்சிங்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்போ சொன்னாங்க? 2006 திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. அதாவது திமுக கூட்டணிக்கு மெஜாரிட்டி கிடைச்சது, ஆனா திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. அப்போதே சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்போ கலைஞர் வந்து வெளியிலிருந்து ஆதரவை வச்சு ஆட்சி நடத்தி முடிச்சிட்டாரு, இனி இங்கே தொடர்ந்து கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு பல அரசியல் அறிஞர்கள் சொன்னாங்க. ஆனா 2011 அப்படி நடக்கல. ஸ்வீப் பண்ணிடுச்சு ஏடிஎம்கே ஃப்ரண்ட். அதுல அவங்க தனிப்பெருங்கட்சி இல்ல, பெரும்பான்மை பெற்ற கட்சியாகவே அதிமுக வந்துருச்சு. 2011 முடிஞ்சிடுச்சு அது. அதற்கு பிறகு இங்க தமிழ்நாட்டுலதான் எப்படின்னா, தமிழ்நாட்டிலேயாவது கிட்டத்தட்ட இப்பதான் லேசா அந்த சிம்டம்ஸ் வருது. வட்டார அளவுல செல்வாக்கு பெற்றவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிராக்மெண்டேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ்ல சில கட்சிகள் சில பகுதிகளில் வெற்றி பெறுகின்றன அப்படிங்கிற நிலை வந்து இந்த தேர்தலை பார்க்கும்போது தோன்றுகிறது. மற்றபடி இங்க தமிழ்நாட்டுல கீழே இருந்து மேல வரைக்கும், அதாவது கன்னியாகுமரியில இருந்து சென்னை கும்மிடிப்பூண்டி வரைக்கும் கிட்டத்தட்ட ஓட்டிங் பேட்டர்ன்ல ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கும் அப்படிங்கிறது கடந்த கால தேர்தல்கள்ல பார்த்திருக்கிறோம். ஆனா இந்திய அளவுல அப்படி சொல்ல முடியுமா? ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கக்கூடிய சூழல். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல 96 காங்கிரசினுடைய பிடி தளர்ந்து 96 கூட்டணி ஆட்சி வந்தது. அதற்கு முன்னாலேயே 77 ஜனதா கட்சி ஆட்சி வந்தது. அதற்கு பிறகு 89 விபி சிங் ஆட்சி வந்தது. அப்பவே வந்து கூட்டணி ஆட்சிக்கான சிம்டம்ஸ் இருந்தது. ஆனா இனி கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு யாரும் பெரிதாக கிளைம் பண்ணல. ஆனா 96 இருந்து அதை கிளைம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இனி இந்தியால கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா 96 கூட்டணி ஆட்சி, 98 கூட்டணி ஆட்சி, 99 கூட்டணி ஆட்சி, 2004 கூட்டணி ஆட்சி, 2009 கூட்டணி ஆட்சி. அப்போ கூட்டணி யுகம் அப்படின்னு சொன்னது வந்து நிரந்தரமாகி விட்டதோ அப்படின்னு நம்ம நினைக்கும் போது 2014 பாரதிய ஜனதா கட்சிக்கு தனிப்பெரும்பான்மை கிடைச்சது. ஆனாலும் அவர்கள் வந்து கூட்டணியில இருந்த சிலருக்கு இடம் கொடுத்தாங்க. டோக்கன் ஆஃப் ரெகக்னிஷன், டோக்கன் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாங்க. அது 2014 19 ரெண்டுலயும் பாஜகவுக்கே தனிப்பெரும்பான்மை கிடைச்சிடுச்சு. தனி பெருங்கட்சியாக வரல, தனி பெரும்பான்மையே கிடைச்சிடுச்சு. 2024 மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி தனி பெருங்கட்சியாக மட்டுமே வந்தது. கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கே பிற கட்சிகளோட கூட்டணி ஆட்சி வந்துருச்சு. அவங்க கூட்டணியில பங்கேற்றவர்கள் ஜெயிச்சிட்டாங்க. ஆனா தனிப்பெருங்கட்சியாக இது வரல. அதனால கூட்டணி ஆட்சி திரும்பவும் வந்திருக்குது. இனி கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா சொல்லலாம். அதாவது அது ஒரு அனுமானம் தான். ஒரு பிரபஞ்ச உண்மையை சொல்வது போல, ஒரு அறிவியல் உண்மையை கண்டறிந்து சொல்வது போல கிடையாது. இது மாறக்கூடியது அப்படிங்கிறது தான் அதுல முக்கியமான செய்தி. அப்படி இருக்கும்போது இவங்களை வந்து தனித்து போட்டி அப்படின்னு சொல்லி கொம்பு சீவி விடுவது சரியா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதை யாரும் கொம்பு சீவி விடல, அவங்களே தானே சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க அவங்க கேடர்ஸுக்கும் லீடர்ஷிப்புக்கும் இடையில அதுல ஒரு கேப் இருக்கு. கேப் வரும் அல்லது கேப் வரணும். கேடர்ஸ் வந்து ஏன் சொல்றாங்க இந்த பேச்செல்லாம் பேசுவதற்கு முக்கியமான காரணம், இந்த 2026 தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் திமுகவை விட்டுவிட்டு தவிகவை ஆதரிக்க வரிசையாக கூட்டணி கட்சிகள் சென்றன. அதுல காயப்பட்ட திமுக தொண்டர்கள்
இந்த ஆட்களோட கூட்டணி வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ற உணர்வு இருக்கு அவங்களுக்கு. ஆனா சொல்லும் போது கூட்டணியே வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவோட சொல்றாங்க. கூட்டணியே வேண்டாம், தனித்தே நிற்போம் தலைவரே அப்படின்னு அவங்க பெரும்பாலான தொண்டர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதனுடைய ரெப்ரசன்டேஷனாகத்தான் ஆராசா அந்த திருமண மேடையில பேசினாரு. அதை அவர் அப்படி சொல்லும் போது அதை பரிசீலிக்கிறோம்னு சொல்றதுதான் தலைமைக்கு அழகு. நிராகரிக்க முடியாது. முன்னால நிராகரிச்சாரு. எப்போ காங்கிரஸ் இல்லாம ஒரு அணி கட்ட முடியுமான்னு உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் பேசிட்டு இருக்கும்போது, ஒரு மார்ச் 1ஆம் தேதி ஸ்டாலின் பிறந்த நாள் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி இல்லாத பாஜக எதிர்ப்பு அணி என்பது நடைமுறைக்கு சாத்தியமில்லாதது அப்படின்னு ஒரு அவருடைய பிறந்த நாள்ல ஒரு கூட்டத்துல சொன்னார். அப்படி இப்போ தனித்துலாம் நிற்க முடியாது, ஆகிறத பார்ப்போம் அப்படின்னு அவர் சொல்லல, பரிசீலிப்போம்னு சொல்லியிருக்கிறாரு. அது எப்போ பரிசீலிக்க முடியும்? எதிர்கட்சிகள் சேர்ந்து நிற்கின்றனவா? ஒருங்கிணைச்சிடுச்சுன்னா, தனித்தனியாக 2-3 பிரிவாக எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகள், திமுக அல்லாத முதன்மையான கட்சிகள் 2ஆக 3ஆக பிரிஞ்சு நின்னாங்கன்னா இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். அப்போ ஃபைட் பண்ணி பார்க்கலாம் தனியாகவே. அப்படி இல்லாம 2ஆகவோ 3ஆகவோ நெருங்கிட்டாங்க, ஒருங்கிணைச்சிட்டாங்க, அதுல முதன்மையான கட்சிகளுக்குள்ள ஒரு ஒருங்கிணைவு வந்துடுச்சுன்னா, அப்ப நீங்க தனியாக போட்டியிடுகிறோம் அப்படின்னு சொல்றது எக்ஸப்ஷனல் அக்கேஷன்ஸ்ல தான் ஜெயிக்க முடியும், மற்ற நேரத்துல ஜெயிக்க முடியாது. இது தன்னுடைய வலிமையை மட்டும் இல்ல, எதிர்த்தரப்பினுடைய வலிமையை, ஒற்றுமையின்மையை கருத்தில் கொண்டுதான் முடிவு செய்யணும். ஆட்சிக்கு எதிரான உணர்வு அதிகமாக இருக்குதா மக்கள் மத்தியில, இல்ல ஆட்சியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? நான் எதிர்கட்சி கூட்டணியாக இருந்தாலும் அவங்க மியூச்சுவலா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கா, இல்ல தாமரை இலை தண்ணீர் மாதிரி தான் இருக்காங்களா? தேசிய அரசியலினுடைய தாக்கம் மாநிலத்துக்குள்ள ஏற்பட்டிருக்கா இல்லையா? இது இண்டிபெண்டா இருக்காங்களா? இப்படி பல்வேறு காரணிகளை யோசிச்சுதான் முடிவெடுக்க முடியும். அது இன்று உணர்ச்சி வசப்பட்டு தொண்டர்கள் அப்படி ஒரு கோரிக்கையை முன்வைத்தால் கூட இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை ஆலோசித்து ஆய்வு செய்து அதற்கு பிறகுதான் திமுக தலைமை அது குறித்து முடிவெடுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே சமயத்துல ஒரே நேரத்துல பல்வேறு சோதனை முயற்சிகளையும் செய்து பார்க்க முடியாது. ஒரு ஜெனரேஷனல் டிரான்ஸ்பர்மேஷன், அடுத்த தலைமுறை பிரதிநிதித்துவத்தை கொண்டு வருவதற்கான ஒரு சோதனை முயற்சியும் அதுக்குள்ள இருக்கு. அதுக்கப்புறம் கட்சி அமைப்பு முறையிலையும் மாற்றங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. இப்படி வேறு சில பரிசோதனை முயற்சிகள் செய்துட்டு இருக்கும் போது இந்த தனித்து போட்டிங்கிற இன்னொரு பெரிய பரிசோதனையையும் ஒரு கட்சியால செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்வி வருது. அதனாலதான் திமுக தலைமை அதை பரிசீலித்து முடிவு செய்யும் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் சொன்னது சரியான பதிலாக தோன்றுகிறது. நடைமுறையில அது தனித்து போட்டிங்கிறது ரொம்ப கடினமானது ஒரு முடிவு. அதை அநேகமாக எடுக்க மாட்டார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். வணக்கம்.